கடன்களை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 5 ஆண்டு சிறை தண்டனை, ரூபாய் 5 லட்சம் அபராதம் விதிக்கும் மசோதாவை சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்தார். பணக்கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும் என்றும், கடன் வழங்கும் நிறுவனங்களின் வலுக்கட்டாயமான நடவடிக்கைகளை தடுக்க மசோதா ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடன்களை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கும் மசோதாவுக்கு பல்வேறு கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. 2026 பேரவைத் தேர்தலில் மக்கள் பெரிய ஓவாக போடுவார்கள் என்று திமுக ஆட்சி வெர்ஷன் 2.0 லோடிங் என முதலமைச்சர் கூறியிருந்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று பேசிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இதுவரை பார்த்தது திராவிட மாடல் பாகம் 1 தான், 2026 ஆண்டு 2வது பாகம் தொடங்கும் என்றார். இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியை சாட்சி, சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு மாணவர்கள் புத்தக பையில் அறிவாள்களை சாட்சி, பெண்கள் பாதுகாப்பின்மைக்கு அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சி, போதையின் பாதைக்கு ரிஷிவந்தியம் திமுக இளைஞரணி கூட்டமே சாட்சி என்று விமர்சித்தார். மேலும் அதிமுக ஆட்சியில் தலை நிமிர்ந்து இருந்த தமிழ்நாட்டை ஜாமீனில் வந்தவர்களெல்லாம் தியாகி பட்டம் கொடுத்து தலைகுனிய வைத்ததற்கு முதலமைச்சரை சாட்சி என்றும், 2026 ஒரே வெர்ஷன் தான், அது தமிழகத்தில் அதிமுக வெர்ஷன் தான் என்று தெரிவித்தார். மேலும் மக்கள் வருகின்ற 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பெரிய ஓவாக போட்டு ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்று தெரிவித்துள்ளார். திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி தலைவர்கள் தமிழ் என்று வந்தால் அதில் சாதியை பார்க்கிறார்கள் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனின் 135வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை மெரினா காமராஜர் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி தலைவர்கள் தமிழ் என்று வந்தால் அதில் சாதியை பார்க்கிறார்கள், மதத்தை பார்க்கிறார்கள், ஏன் பாரதி கம்பனை கொண்டாட மறுக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியதோடு, அதுவும் தமிழ்தானே, தமிழில் கூட வேற்றுமையை விதைத்தவர்கள் நீங்கள் என்று விமர்சித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், காங்கிரஸில் துணை முதலமைச்சர் செல்வ பெருந்தகை என்று போஸ்டர் ஓட்டினால் உடனடியாக கிழிக்கப்படுகிறது. திருமாவளவன் சுதந்திரமாக ஒரு நிகழ்ச்சியில் கூட கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு அழுத்தப்படுகிறார். அவர்கள் கூட்டணியில்தான் பிரச்சனை, தங்கள் கூட்டணி பலமாக உள்ளது என்று கூறினார். இங்கே ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கட்சி, காங்கிரஸ் கூட்டணி தலைவர்கள் தமிழ் என்று வந்தால் கூட அதில் ஜாதியை பார்க்கிறார்கள், மதத்தை பார்க்கிறார்கள். பாரதிதாசன் என்றால் பாரதியை கொண்டாடியவர் பாரதிதாசன். ஆனால் இன்று மத வேற்றுமை இருக்கிறது, ஜாதிய வேற்றுமை இருக்கிறது என்று இல்லாத ஒன்றை முதலமைச்சர் இன்று ஏதோ தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இதையெல்லாம் தூண்டிக் கொண்டிருப்பதை போல பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் பாரதியை இவர்கள் கொண்டாடுவதில்லை, ஜாதி பார்த்தார்கள். அதே போல தமிழில் மதத்தை இவர்கள் பார்த்தார்கள், ஆன்மீக தமிழை இவர்கள் கொண்டாடுவதில்லை. ஆக ஆரம்ப காலத்தில் இருந்து தமிழை கொண்டாடுவதில் கூட ஜாதி வேற்றுமை, மத வேற்றுமையை பார்த்து தமிழில் கூட பிரிவினையை ஏற்படுத்தியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். சென்னை மாநகராட்சி உரம் தயாரிக்கும் கூடத்தில் மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வியாசார்பாடி கென்னடி நகரை சேர்ந்த குமார் என்பவர் மாநகராட்சி 45வது வார்டு ஒப்பந்த தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் வியாசார்பாடி PV காலனி பகுதியில் உள்ள மாநகராட்சி உரம் தயாரிக்கும் கூடத்தில் பணியில் இருந்த அவர் அங்கு அமைந்துள்ள மின் மோட்டாரை ஆன் செய்தபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து அங்கு சென்ற MKB நகர் காவல்துறையினர் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மின்கசிவு குறித்து கடந்த 6 மாதமாக புகார் அளித்தும் மேலாளர் பிச்சையா நடவடிக்கை எடுக்காததே தூய்மை பணியாளர் உயிரிழப்புக்கு காரணம் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 6 மாசமா சொல்லிருக்கோம் கரண்ட் சரி பண்ணிட்டு, இது வரைக்கும் யாருமே எந்த ஆக்ஷன் எடுக்கல. இப்போ ஒரு உயிரை போயிடுச்சு, இப்போ வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. எங்களுக்கும் கரண்ட் ஷாக் அடிச்சிச்சா, அன்னைக்கு கைகள் மொத்தம் 7 பேர் ஐயா. எனக்கு கூட இதில் ஷாக் அடிச்சு மொத்தம் 8 பேர் கை கால் கழுவும் ஷாக் அடிச்சிருக்கு. இதே மாதிரி இருந்தால் இன்னைக்கு இவருக்கு நாளைக்கு என்ன இது, இப்போ இவருக்கு உயிர் போயிடுச்சு, நாளைக்கு எங்களுக்கு ஏன் அதே கதி தானே சார். அதிகாரிங்க வந்து இப்போ வந்து யார்கிட்டையும் செய்யலை. ஆனால் நாங்கள் 6 மாதமாக சொல்லிட்டு தான் இருக்கிறோம். மேஸ்திரிக்கிட்டெல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தோம். அவர் வந்து நான் சொல்கிறேன்ப்பா பண்ணுறேன்ப்பா, மேஸ்திரி பேர் வந்து பிச்சையா சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஷாக் அடிக்குது மேஸ்திரி,
அவர் வந்து பார்க்குறேன்னு சொன்னார். இது வரையும் இப்போ ஒரு உயிரே போயிடுச்சு. அவங்க குடும்பம் என்ன பண்ணாங்க சார் சொல்லுங்கள். மதுரையில் தனியார் மழலையர் பள்ளியில் 4 வயது குழந்தை தண்ணீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த விவகாரத்தில் பள்ளி தாளாளர் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் KK நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் மழலையர் பள்ளியில் கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இப்பள்ளியில் படித்த உத்தங்குடி பகுதியைச் சேர்ந்த அமுதன் என்பவரது 4 வயது மகள் ஆருத்ரா விளையாடிக் கொண்டிருந்த போது அங்கிருந்து 12 அடி ஆழமுள்ள தண்ணீர் தொட்டியில் எதிர்பாராத விதமாக விழுந்துள்ளார். இதைக் கண்ட மற்ற குழந்தைகள் ஆசிரியர்களிடம் தெரிவித்த நிலையில் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு குழந்தையை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். எனினும் சிகிச்சை பலனின்றி குழந்தை பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக பள்ளி தாளாளர் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளிக்கு சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.